இப்ப வரைக்கும் பேசுறாங்க. கரூர் விஷயத்துல என் மேல பழி போட்டாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாப்புல. நாமளும் பல முறை விளக்கி பேசுறோம், இருந்த போதும் சொல்றாப்புல. கரூர்ல 41 பேரை விஜய் கொன்னுட்டாரு, திட்டமிட்டு 41 பேரை விஜய் கொன்னாரு அப்படின்னு சொன்னா அது பழி போடுறது. ஆனா அப்படி யாருமே சொல்லல. விஜயோட கால தாமதம் தான் அந்த 41 பேரோட மரணத்துக்கு காரணம். அவர் கட்சியின் தலைவங்கிற அடிப்படையில அந்த பேரவலத்துக்கு மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும், வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அவரை பொறுப்பேற்க சொன்னா என் மேல பழி போடுறாங்க. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணும், பதில் சொல்லணும் அப்படின்னா என் மேல பழி போடுறாங்க. எங்க மின்வெட்டு ஏற்படுதுங்க, மின்வெட்டுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு வாய் திறந்து பதில் சொல்லணும், சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னா மின்வெட்டு என் மேல பழி போடுறாங்க. எங்க கொண்டாந்து எடுத்துருக்காங்க பாருங்க. மின்வெட்டுக்கு காரணம் பீஸ்கரிகள் இருக்குல்ல, அதை புடிங்கிட்டு போயிடுறாங்களாம், அதை திருட்டு போயிடுறாங்களாம். அதான் சென்னையில மின்வெட்டுக்கு காரணமா. இதெல்லாம் கத்தி திரைப்படமா? விஜயோட லாஜிக்கே இல்லாத திரைப்படமா இது? ஒரு 4 பேர் 5 பேர் போய் அந்த பீஸ்கரியில புடிங்கிட்டு போனா மாநகரம் முழுமைக்கும், சென்னை மாநகரம் முழுமைக்கும் மின் தட்டுப்பாடு ஏற்பட வச்ச முடியுமா? சாத்தியம் இருக்கா? தனிநபர்கள் சேர்ந்து ஒரு 4-5 பேர் இல்ல 10-15 பேர் இல்ல ஒரு 50 பேர் வச்சுக்கோமே, சென்னை மாநகரம் முழுமைக்கும் போய் பீஸ்கர்ல புடிட்டு போனா மொத்தமா சென்னையை சமைக்க வச்ச முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்படுறது பிடிங்கிட்டு போறதுலாம் கிடையாது, மின்வெட்டு. ஏன் மின்வெட்டு ஏற்படுது? அவன் பகல்ல புடிட்டு போனா ராத்திரில மின்வெட்டு வருமா? அவன் புடிங்கிட்டு போயிட்டான்னா விட்டு விட்டு மின்சாரம் வருமா? அவன் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு பீஸ்கர்ல மாற்றுறது, திரும்ப புடுங்கிறது, மாற்றுறது, புடுங்கிறது இருப்பான. அப்ப அதை சமூக வலைதளங்கள் எழுதுனாங்க, பீஸ்கர்ல புடிங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. கடைசியா பார்த்தா சட்டசபையில பேசுறாங்க. அப்ப முழுக்க முழுக்க பொய்கள் மேல, புரட்டுகள் மேல, போலி பிம்பத்து மேல ஆட்சியை கட்டமைச்சாங்க. இதெல்லாம் சொல்லி எங்களை முடக்குறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, பரப்புரையை தடுக்கிறாங்க அப்படின்னு பல கதையை சொல்லி ஆட்சியை பிடிச்சவங்க ஆட்சியை பிடிச்ச பிறகும் அதே போல கதையை சொல்லி நாங்க சம்பந்தம் கிடையாது, போன ஆட்சி தான் காரணம், முந்தைய அரசு தான் காரணம், அப்பவே தடுத்துக்கணும், இப்ப தடுக்க முடியாது அப்படின்னு ஏதாவது கதை சொல்லி காலத்தை கடத்திடலாம் அப்படின்னு பாக்குறாங்க.